இன்னைக்கு நம்ம ஆந்திராவில் இருக்கிற மிக ஆபத்தான மலை தான் ஏற போகிறோம். முதல்ல வந்து இங்கேருந்து தான் நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை பாருங்கள். லேண்ட்லேருந்து 1000 அடிக்கு மேலே இருக்கிற இந்த மலை வந்து திருப்பதிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே தொங்கிட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கம்பேக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் போகிற வழியில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. ஆன சம்பவத்தில் பிஞ்ச சிறப்பு தான் மிச்சம். ஆரம்பிக்கலாமா? மச்சான் விழுந்துராதடா. நீ கம்பி எல்லாம் பிடிக்காத, கம்பி சும்மா அப்படி இருக்கு, ஓகேவா? அவன் சொன்ன மாதிரியே சப்போர்ட் இருக்கிற எல்லா கம்பியுமே லூஸாக தான் இருந்துச்சு. அதனால சப்போர்ட் இல்லாமையே ஏறதா ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் 40% ஆஃப் மலையை ஏறி முடிச்சிட்டோம். ஆனால் ஏற வேண்டியது இன்னும் நிறையவே இருக்குது. ஆனால் உண்மையான பிரச்சனை அது கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற சில பேர்கிட்ட கேட்டால் தான் தெரிஞ்சது மேலே இனி யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ பாதிக்கு மேலே மேலே இனி யாருமே இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஏற போகிறோம். வலுக்குதுரா. ஆனா தாத்தா மாதிரி ஒரு சைடு பாரு, இங்க எப்படி வலுக்குது பாரு. என்ன மச்சான் ஜாலியா இருக்கா? இங்க பார்த்து எப்படி இருக்கும்? என்னடா படிக்கட்டெல்லாம் வச்சிருக்காங்க. அடாடாடாடா, எப்பா என்னப்பா இது? மழை பாதியில அப்படியே கல்லு கட்டி செதுக்கி வச்சிருக்காங்க. சரி ஒண்ணு பண்ணலாம், நான் இப்படி போறேன், படிக்கட்டு பக்கமா போறேன், நீ இப்படி வந்துரு. நக்கல்யா அவனுக்கு. அவள்தான் நம்மளை முட்டி விட்டானுங்க. வாடா டேய் வாடா. மச்சான் பொறுமையா வர்றேன். டேய் ஆளு நடங்குதுடா. மச்சான் இருட்டா இருக்குடா. சொல்லுவோம். நான் எவ்வளோ ட்ரெக்கிங் ஏன்னா ஏதோ ஈஸியாக ஏன்னா நினைச்சேன். இவ்வளோ கஷ்டமா இருக்கும். அங்கே லைட் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நாங்கள் 2 மலைக்கு நடுவில் இருக்கிற சின்ன கேப்பில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே இருட்டு நிறைய இருந்ததுனால பேட்ச் கூட அதிகமாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு ஸ்மெல்லு கூட பயங்கரமாக இருந்துச்சு. ஓகேவா? பயம் இல்லாமல் இருக்கா? பயம் இருக்கு, ஆனால் இல்லை. இதெல்லாம் சத்தியமாக வீடியோ எடுத்து ஏற முடியாதுடா. ஆஃப் பண்ணிடுவா வீடியோவை. மேலே போய் எடுத்துக்கலாம் வீடியோ. ஆஃப் பண்ணிடுவா. சத்தமாக இங்கே வீடியோ எடுக்க முடியாது. நாங்கள் வந்து இந்த படிக்கட்டு வந்து 20 மினிட்ஸ் ஏறணும். 20 மினிட்ஸ் ஏறணும். ஒன்றுமே புரியல, சத்தியமாக இருட்டாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நைட்டில் இருக்கணும். நைட்டில் எல்லாம் இல்லை, 1 ஆகுது டைம். இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா இருக்குது படிக்கட்டு. இங்கே சுத்தமாக சரியே இல்லை, ஏறத்துக்கே முடியல. எப்படி தான் இறங்க போகாமல் எங்களுக்கே புரியல. சரி வாங்க போகலாம். ஏறது ஈஸி தான், கொஞ்சம் ஆச்சு. ஆனால் இறங்க போகிறோம். இங்கே லைட்டிங் இருக்குடா, அங்கே லைட்டிங் சுத்தமாக இல்லை. ஒரு வாட்டி உனக்கு ஸ்ட்ரைட்டா மேல பாரு. அங்க பாருப்பா. ஜமால் தான். அம்முக்கு ரமால் டுமால் தான். சத்தியமா பயந்தாங்க. நான் அங்க பாடுற எப்படி இருக்கு பாடுறாங்க. இங்க பாடுற எப்படி இருக்குங்க. ஐயோ மாமி, நான் எப்பவும் மச்சான் ஒரு பக்கம் தான் இருக்கு, ஒரு பக்கம் இல்லை. பயா பயா. என்னண்ணா கீழே போறோமா? படிக்கட்ட இதுவும். ஆமா, இப்ப வெயில் அடிக்குதுப்பா. உள்ள போகாத. இது எங்க போவோம் பார்க்கலாமா? நீ போயிட்டு வா, நான் இங்கே உட்காடுறேன்.
மச்சான் தயவு செஞ்சு எங்கள் கார் மட்டும் வச்சிடாத, அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. வா, அந்த பக்கம் ஒரு மலை இருக்கா, இது ஒரு மலை, ஓகேவா? நம்ம நின்று ஸோ அங்கே நின்று இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு பேரியரு, மிடில் எதுவுமே சப்போர்ட் இருக்காது. இந்த பக்கம் ஒரு சப்போர்ட், அந்த பக்கம் ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாளே, நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக, என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நீங்கள் நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, peace out.